தனது கிரீடத்தில் அணிந்திருந்த நகை என்று தெரிய வந்துள்ளது. இந்த நகை தங்கம், வைரம், மரகதம், பளிங்கு ஆகியவை மூலம் பண்டைய நகை கொல்லர்கள் உருவாக்கியுள்ளனர். ஐரோப்பிய வகை நகைகளை தழுவி இது உருவாக்கப்பட்டுள்ளது. கடைசியாக அல்தானி கலெக்ஷன்ஸ் என்ற நிறுவனம் இதனை லண்டனில் ஏலம் எடுத்து வைத்துள்ளது. அவர்களிடம் இருந்து நீட்டா அம்பானி பல கோடி ரூபாய் கொடுத்து இதனை வாங்கி இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. உலகில் பல பணக்கார குடும்பங்கள் இருந்தாலும் சிலர் மட்டுமே அம்பானி குடும்பம் போல ஆடம்பர வாழ்க்கை வாழ்கின்றனர். அதனை விளம்பரமும் செய்கின்றனர். சில குடும்பங்கள் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தாலும் அது பற்றி தகவல்களை வெளியிடுவதில்லை. எளிமையான வாழ்க்கை வாழும் பணக்காரர்களும் உண்டு. முகலாய மன்னர் ஷாஜகான் அணிந்த நகையை வாங்கிய நீட்டா அம்பானி லண்டன் ஏல நிறுவனத்திடமிருந்து வாங்கியதாக தகவல். முகலாய மன்னர் ஷாஜகான் அணிந்திருந்த கைப்பட்டை நகையை லண்டனில் இருந்து ஏலம் எடுத்து வந்து அம்பானி மனைவி நீட்டா அணிந்த தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. 71வது மிஸ் வேர்ல்டு ஃபைனல் போட்டி மும்பையில் உள்ள ஜியோ உலக மாநாடு மையத்தில் நடைபெற்றது. இதில் நீட்டா அம்பானி கலந்து கொண்டார். வழக்கம் போல தங்கம் மதிப்புமிக்க பட்டால் பிரபல நெசவாளர் முகமது இஸ்லாம், பிரபல ஆடை வடிவமைப்பாளர் மணிஷ் மல்ஹோத்ரா உருவாக்கிய விலை உயர்ந்த பனாரஸ் பட்டு அணிந்து வந்தார். அப்போது அவரது கையில் வித்தியாசமான பாஜு பேண்ட் எனப்படும் கைப்பட்டை அணிந்திருந்தார். இது அனைவரையும் ஈர்த்த நிலையில் அது பற்றிய சுவாரஸ்ய தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவர் அணிந்திருந்த அணிகலன் 5வது முகலாய மன்னர் ஷாஜகான்